மிகுந்த நேசத்திற்கும் உரியவர்களே, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லாஹுடைய அளப்பரிய நியாமத்துக்கள். அந்த அளப்பரிய நியாமத்துக்கள் நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வரும்போது அதில் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. எதிர்பார்த்ததை போல வரும்போது ஒரு பெரும் ஆனந்தத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் தருகிறார். அந்த ஒரு அடிப்படையில் எல்லா பெற்றோர்களும் தன் பிள்ளையின் விஷயத்தில், அவன் கல்வியின் விஷயத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அப்பிள்ளைகள் அந்த கல்வியின் திறமை இல்லாதவர்களாக, அந்த கல்வியில் உயர்வில்லாதவர்களாக ஆகும்போது அவர்கள் அடையக்கூடிய மன உளைச்சலுக்கு அளவே கிடையாது. கஷ்டப்பட்டு மிகுந்த பிரயாசைப்பட்டு செலவழித்து அந்த பிள்ளைகள் படிக்க வைக்கப்படக்கூடிய சூழலில் அந்த பிள்ளைகள் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலோ அல்லது கல்வியை புரியாமலோ அல்லது கல்வியின் மீது சோம்பேறித்தனம் உள்ளவர்களாகவோ இருக்கிற நேரத்தில் அப்பிள்ளைகளுடைய விஷயத்தில் தாய் தகப்பன் என்ன செய்ய வேண்டும்? அப்பிள்ளைகளுக்கு கல்வியின் தேட்டத்தை உருவாக்க, கல்வியின் நாட்டத்தை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? அப்படியே அந்த பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய சூழலில் அந்த கல்வி அந்த பிள்ளைகளுக்கு வருவதில் கஷ்டம் ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும்? நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் சஹாபாக் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்களுக்கு கல்வியின் தேட்டத்தையும் கல்வியின் தாக்கத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான துஆவில் வளர்ந்தவர் தான். அவர் கல்வி அறிவு ரசூலுடைய துஆ பரக்கத்தால் கிடைத்தது. அவருடைய மனன சக்தி ரசூலுடைய துஆ பரக்கத்தால் கிடைத்தது. அவருடைய நினைவாற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ பரக்கத்தால் கிடைத்தது. அப்படி என்ன துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு செய்திருக்கிறார்கள்? அதிலும் குறிப்பாக கல்வியை தேடுகின்ற சஹாபாக்களில் உள்ள மாணவ கண்மணிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆவை தேடி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது ஹதீஸ் கிரந்தங்களில் உள்ளது, அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு, யா அல்லாஹ் இவருக்கு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, ஃபித்தீன் தீன், அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் மார்க்கத்திலே இவரை ஞானம் உள்ளவனாக ஆக்குவாயாக, இவருக்கு திறமையை தருவாயாக. மார்க்கத்தில் அப்படி. உலக கல்வியில் நம்ம எப்படி கேட்கலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் அப்படியே நம்ம பாதி அப்படியே எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் இல்லையா? அதுல அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு, அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தர்றேன். யா அல்லாஹ் என் பிள்ளை, இந்த பிள்ளை, என்னுடைய இந்த ஆண் பிள்ளைக்கு நீ கருணை காட்டி அவர்களுக்கு கல்வி ஞானத்தை அளிப்பாயாக. அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் அந்த பெண் பிள்ளைக்கு கல்வி அறிவில் கொஞ்சம் பின்தங்கிய நிலை அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அல்லாஹும்ம ஃபக்கிஹா எப்படி சொல்லணும்? அல்லாஹும்ம ஃபக்கிஹா அப்படின்ற துஆவை தொடர்படியாக செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆவையும் நம்ம என்ன செய்யணும்? தொடர்படியாக செய்யணும். ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்ற இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ஆணு பெண் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா டெய்லி ஓத வச்சிடணும். அந்த பிள்ளைகளுக்கு அன்பொழுக தினசரி அவங்களுடைய வாழ்க்கையின் ரொட்டீனாக அப்பிள்ளைகள் இந்த துஆவை எடுத்துக்கொள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் என்ன பண்ணணும்? அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு, யா அல்லாஹ் என் ஆண் குழந்தைக்கு நீ ஞானத்தை அதிகப்படுத்து. பொம்பளையா இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹும்ம ஃபக்கிஹா, யா அல்லாஹ் என் பெண் குழந்தைக்கு நீ ஞானத்தை அதிகப்படுத்து என்று சொல்லி தொடர்ந்த துஆக்கள், தொடர்ந்த பயிற்சிகள், தொழுகை இபாதத்தில் சிறந்த பயிற்சியை கொடுக்கணும். முக்கியமாக குறிப்பாக இஸ்திகாரான் இருக்குது பாருங்க, நலவை நாடி தொழும் தொழுகை. அந்த நலவை நாடி தொழும் தொழுகையை பிள்ளைகளுக்கு 2 ரக்காத்து தொழுவதற்கு பணித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி தொழுக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தந்த துஆ, அதோடு கூடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
கல்வியாளர்களுக்கு என்று பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்த துவா. இந்த துவாவெல்லாம் இந்த இபாதத்தெல்லாம் சேர்ந்து பிள்ளையை சிறந்த ஒரு கல்வியாளனாக உருவாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவலைப்படணும், கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகளில் அவங்களோட சேர்த்து திறமையும் ஃபிட் பண்ணி தான் கொடுக்குறான். அந்த திறமையை வெளிக்கொணரக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை தான் உங்கள் கையில் கொடுத்துருக்குறான். திறமை இல்லாதவனாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையுமே படைக்க கிடையாது. இந்த உலகத்தில் திறமையற்றவனாக, கல்வியற்றவனாக, ஒரு ஒன்றுக்கும் உதவாதவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையுமே படைக்க கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ரப்புல் ஆலமீன் 70 தாய்களை விட மேலானவன். 70 தாய்களை விட மேலானவன். ஏன்னா ஒரு தாயே தன் பிள்ளை கல்வியின் விஷயத்தில், வாழ்க்கையின் விஷயத்தில் உயர வேண்டும் என்று துடிக்கின்ற நெஞ்சமுள்ளவளாக இருக்கும்போது, படைத்தவன் 70 தாயை விட மேலாக இருக்கக்கூடியவன் உங்க புள்ள முன்னேறதை விரும்ப மாட்டானா? உங்க புள்ள வளர்ச்சி அடையில விரும்ப மாட்டானா? உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறான். அதை நீ கேடு, அதை கொண்டு வா. நீ உட்கார்ந்து சீரியலையும், நீ உட்கார்ந்து செல்போனையும் நோண்டிக்கிட்டு தாய் தாப்பம் ஒரு பொறுப்பற்ற நிலையில் இருக்கும்போது அப்பிள்ளைகள் என்னதை கற்றுக்கிற முடியும்? உங்கள்கிட்ட இருந்து என்னதை எடுத்துக்கிற முடியும்? இதை தான் எடுத்துக்கிற முடியும். அப்பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே படிப்பின் சுவையை கூட்டுவதும் படிப்பின் சுவையை ஏற்படுத்துவதும் உங்கள் கையில் தானே இருக்குது. நீங்கள் மொபைலை கையில் கொடுத்து, இந்தா கொஞ்ச நேரம் இதை வச்சு விளையாடிக்கிட்டு, நான் அம்மா வேலையை முடிச்சிட்றேன், பாப்பா வேலையை முடிச்சிட்றேன், தொல்லை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஓரஞ்சாரத்தில் அந்த பிள்ளைகளை செல்போனுக்கோ அல்லது டிவிக்கோ நீங்கள் பழக்கப்படுத்தும் போது அப்பிள்ளைகள் எப்படி கல்வியில் முன்னேற முடியும்? அறிவில் எப்படி முன்னேற முடியும்? அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்கள், அதனால் மனம் தளர வேண்டாம். சென்ற காலம் சென்று தொலைஞ்சிட்டு போகுது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுக்கான மிகச்சிறந்த கல்வியின் வளர்ச்சிக்கு, மிகச்சிறந்த கல்வியின் உயர்வுக்கு ஒரு காரணமாக அமையட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மகத்தான ஜஸாக் அல்லாஹ். அல்லாஹ் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா சுகபோகங்களையும், அதே போல் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா வகையான வளங்களையும் வளர்ச்சிகளையும் தருவானாக. அதோடு கூடி இந்த சேனலை இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பதிவு செய்து நீங்களும் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.